வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். மேற்குலகம் ஸ்ரீலங்காவுக்கு ஆயுத விற்பனை. புலனாய்வு செய்தி. இன்றும் போர்க்குற்றம் செய்த நாடுகளின் வரிசையில் ஸ்ரீலங்கா மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை சபை தீர்மானம் எடுத்தும் அத்தீர்மானத்தை சிறிதும் மதிக்காமல் விசாரணை குழுவை ஸ்ரீலங்காவுக்குள் அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறியும் விசாரணை குழுவுக்கு சாட்சி கூற பாதிக்கப்பட்டவர்கள் சென்றால் சிறை செல்ல நேரிடும் என்று வெளிப்படையாய் அச்சுறுத்தும் நாட்டுக்கு இன்றும் ஆயுத விற்பனையில் பல மேற்குலக நாடுகள் உட்பட பல நாடுகள் ஈடுபட்டுள்ளன. அதேபோல் ஸ்ரீலங்காவில் நடைபெற்றது இன அழிப்பு என்று பாதிக்கப்பட்ட மக்கள் பல ஆதாரப்பூர்வமான தகவலுடன் கூறியும் அதற்கான விசாரணை சாத்தியம் தென்படுகின்ற போது கூட இப்படியான நாட்டுக்கு ஆயுத வளங்களை தொடர்ந்து இந்த நாடுகள் எடுத்து வருவதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பாரிய அச்சுறுத்தலை சந்தித்து வருகின்றார்கள் என்று மனித உரிமை ஆவலர் கருத்து வெளியிட்டுள்ளனர். சில நாடுகள் அன்பளிப்பாக கூட ராணுவ தளபாடங்களை ஸ்ரீலங்காவுக்கு கொடுப்பது மனித உரிமை ஆவலர்களை சினமடைய செய்துள்ளது. மேற்குலக நாடுகள் பங்கு சந்தை மூலம் முதலீடு செய்த ஆயுத நிறுவனங்கள் எந்த தயக்கமுமின்றி ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆயுத விற்பனை செய்து வருவது தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசின் ராணுவ கெடுபிடிகள், கைதுகள், காணாமல் போகு செய்தல், சித்திரவதைகள், ராணுவ அடக்குமுறைகள், மக்கள் சொத்துக்கள் அபகரிப்பு, கருத்தடை போன்ற முறைகளின் இன அழிப்பு, மக்கள் மேல்குடியேற்ற தடை, இப்படி பல ஆயிரம் நெருக்கடிகளை தமிழினம் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆயுத விற்பனை தொடர்ந்து செய்வது பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் பலமான முறைகளில் அடக்குமுறை செய்ய ஸ்ரீலங்கா அரசை ஊக்குவிக்கின்றனர். தமிழ் நூலகத்துக்கு கிடைத்த புலனாய்வு செய்தியின்படி ஸ்ரீலங்காவில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு விமானம் மூலம் கடந்த 3 மாதத்தில் 5 தடவைகள் ஆயுதம் வந்து சேர்ந்ததாகவும் அறிய கிடைக்கின்றது. அதில் சில ஐரோப்பா ஊடாக பயணித்த அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட விமானம் என அறிய கிடைக்கின்றது. அதேபோல் ரஷ்யா ஊடாகவும் ஆயுத பொதிகள் அடங்கிய விமானம் வந்துள்ளது. அதேபோல் சீனாவில் இருந்து ஆயுத பொதிகள் அடங்கிய விமானம் வந்துள்ளது. அதேபோல் கடல் போக்குவரத்துகள் மூலம் வந்த ஆயுத பொதிகள் இந்தியா, சீனா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, அரேபிய தேசம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா போன்ற பகுதிகளில் இருக்கும் துறைமுகங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் அமைதி, சமாதானம் என குரல் கொடுக்கும் நாடுகள் மறுமுனையில் அதைவிட தீவிரமாய் ஆயுத விற்பனை செய்வது வேடிக்கையும் அமைதி, சமாதானத்தில் எவ்வளவு அக்கறை இவர்கள் கொண்டுள்ளார்கள் என்பதும் கேள்விக்குறியாகின்றது. தமிழர் பகுதிகளில் இருக்கும் அரச வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்படும் மருந்துகள் தரம் குறைந்தது என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழின் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரச தமிழர் பகுதிகளில் இருக்கும் அரச வைத்தியசாலைகளுக்கு அனுப்பும் மருந்துகள் தரம் குறைந்தது என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அரச வைத்தியசாலைகளில் பணிபுரியும் சில வைத்தியர்கள் தமிழ் நூலகத்துக்கு தமது சந்தேகத்தை தெரிவித்துள்ளனர். சில நோயாளிகள் தாம் கொடுக்கும் மருந்துகளால் எந்தவித முன்னேற்றமும் இல்லாது அதே சுகவின் அதிகரிப்பால் மீண்டும் வைத்தியசாலை வருவதாக தெரிவித்துள்ளனர். தாம் இதை பற்றி வைத்தியசாலை நிர்வாகத்திடமோ அல்லது அது சம்பந்தப்பட்ட தரப்பிடமோ முறையிடவோ அல்லது பேசவோ அஞ்சுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதற்கு யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையே காரணம் எனவும் தெரிவிக்கின்றனர். அரசு வைத்தியசாலைகளை விட தனியார் வைத்தியசாலைகளில் மிகவும் தரம் குறைந்த மருந்துகளை கொடுப்பது புதிய விடயம் இல்லை. ஆனால் தமிழர் பகுதிகளில் இவை மிக தீவிரமாக அதிகரித்து காணப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. பொதுமகன் ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும். விக்னேஸ்வரன் வலியுறுத்து. கொலை செய்ய 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கும் ஸ்ரீலங்கா ராணுவம். பொதுமகன் ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என வடமாகாண சபை முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மீண்டும் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்காவை வலியுறுத்தியுள்ளார். போர் இடம்பெற்ற காலத்தில் வடக்கிற்காக ஆளுநராக நியமிக்கப்பட்ட முன்னாள் படை அதிகாரிக்கு பதிலாக பொதுமகன் ஒருவரை நியமிக்கும் வரையில் பொறுமையுடன் காத்திருக்கின்றோம். எதிர்வரும் ஆடி மாதம் வரையில் காத்திருக்கின்றோம். அரசாங்கம் எனக்கு உடைந்த நாட்காலியை வழங்கியுள்ளது. உடைந்த நாற்காலியை வழங்கி உட்கார சொன்னால் எவ்வாறு அமர்வது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொலை செய்ய 20 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும். தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவம். குருநாகல் பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவரை படுகொலை செய்வதற்காக 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்களுக்கு வழங்கியுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவரின் மனைவி. குருநாகல் வெள்ளாவ பிரதேச நெலியா கிராமத்தில் கடந்த பங்குனி மாதம் 8ஆம் தேதி 37 வயதான ஜனக பிரியந்த என்ற செல்வந்த வர்த்தகர் கொடூரமான முறையில் கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை ஒப்பந்த அடிப்படையில் கொக்காவில் ராணுவ முகாமில் பணிபுரியும் ராணுவ உறுப்பினர்கள் செய்துள்ளனர். இந்த முகாமில் பல தமிழர்களும் கடத்தப்பட்டு தடுத்து வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
பயங்கரவாத தடை சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசியல் சட்டத்தில் இருந்தே நீக்க வேண்டும். பிரேரணை ஏகமனதாக நிறைவேறியது. தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி செய்வதற்கென்றே காலத்துக்கு காலம் ஆட்சி பீடம் ஏறும் சிங்கள பேரினவாத அரசுகளால் திருத்தங்களுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசியல் சட்டத்திலிருந்தே நீக்க வேண்டும் என கோரும் வடமாகாண சபை உறுப்பினர் வைத்திய கலாநிதி சீனா சிவமோகனின் தனிநபர் அவசர பிரேரணை பேரவையில் எதிர்க்கட்சியின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1979 ஆண்டு ஆட்சியில் இருந்த சிங்கள பௌத்த பேரினவாதி ஜெயவர்தன அரசாங்கத்தால் 3 வருடங்களுக்கு என்று மட்டும் கொண்டுவரப்பட்ட குறித்த பயங்கரவாத தற்காலிக ஏற்பாட்டு சட்டம் அதனைத் தொடர்ந்து வந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகளால் 1982 1988 ஆண்டுகளில் நிரந்தர சட்டமாக்கப்பட்டது. தமிழ் மக்களை மட்டும் இலக்கு வைத்து கொண்டுவரப்பட்ட குறித்த சட்டம் முன்னறிவித்தலின்றி எவரையும் எவ்விடத்திலும் தம் விருப்புக்கு ஏற்ப பொய்க்குற்றம் சுமத்தி கைது செய்யலாம் எனும் அவசர கைதுகளுக்கும் பிணையில் எடுக்க முடியாத தடுப்பு காவலுக்கும் நீண்ட நேர சித்திரவதைகளுடன் வற்புறுத்தி ஒப்புதல் வாக்குமூலம் பெறுவதற்கும் பொதுவில் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாத அந்த குற்ற ஒப்புதல் பத்திரத்தை கொண்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கும் தாம் விரும்பாத ஊடகத்தை தடை செய்வதற்கும் வழிவகை செய்கின்றது. 1966 ஆண்டு ஐநா சபையால் நிறைவேற்றப்பட்ட சர்வதேச குடியியல் அரசியல் உரிமைகளுக்கான உடன்பாட்டு ஒப்பந்தம் சட்டவிரோத கைதுகள், பாராபட்சமான இன மத பாகுபாடுகளுடனான விசாரணைகள், மனித சித்திரவதைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் ஐநா சபையின் சரத்துக்களுக்கு முரணான குறித்த பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து தரப்பினரையும் வடமாகாண சபை ஊடாக கோரும் குறித்த பிரேரணையை எதிர்க்கட்சியின் மிக பலமாக எதிர்த்த போதிலும் ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் கூட்டமைப்பினரின் ஆதரவோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழின ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். சுமந்திரன் யுத்த குற்றங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுயாதீன விசாரணைகளை நடத்த ஒத்துழைக்காவிடின் பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். போரின் போது பாலியல் கொடுமைகளை ஆயுதமாக பயன்படுத்தியமை சாதாரண விடயம் அல்ல என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். வடக்கில் தொடர்ந்தும் ராணுவ முகாம்களை வைத்திருப்பது ஜனநாயக செயல் அல்ல. ராணுவத்தை வெளியேற்ற அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். போரின் போது ராணுவம் பாலியல் வல்லுறவை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளமை என ஐநா தெரிவித்துள்ள அறிக்கை தொடர்பில் விளம்பிய போது அவர் மேற்கொண்டவாறு, யுத்தத்தின் போது ராணுவத்தினர் தமிழ் பெண்கள் மீது பாலியல் கொடுமைகளையும் செய்தனர் என்ற குற்றம் சாட்டி 2009 ஆண்டில் யுத்தம் நிறைவடைந்த காலத்திலேயே முன்வைக்கப்பட்டது. இதனை அரசாங்கம் விசாரணைகளுக்கு உட்படுத்தி நியாயமான தீர்வொன்றினையும் காண்பதாக நம்பிக்கை அளித்தும் இன்று 5 ஆண்டுகளாகியும் அவை தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை. ஐநா செயலாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையானது வெறுமனே ஸ்ரீலங்காவை மாத்திரம் சுட்டிக்காட்டியதல்ல. ஸ்ரீலங்கா உட்பட 21 நாடுகள் இப்பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே பாலியல் வல்லுறவை ஆயுதமாக பயன்படுத்தி பெண்களை சீரழித்தமையினை சாதாரணதொரு சம்பவமாக கொள்ள முடியாது. இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம் இப்போது எக்காரணங்களை குறிப்பிட்டாலும் அதை எவரும் நம்பப்போவதில்லை. தமிழின ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு அமைச்சரை விட பொதுபல சேனாவின் ஆதரவும் பலமும் தேவையாக உள்ளது. வினோ எம்பி அன்று நீதிமன்ற கட்டிடத்திற்கு கல்லெறிந்து நீதவானுக்கு தொலைபேசியில் மிரட்டி மன்னார் நகரமே எரிய போகின்றது, தீர்ப்பை மாற்றி எழுதி என சட்டத்திற்கு சவால் விடுத்த அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் இன்று அமைச்சு கட்டிடத்திற்குள் அத்துமீறி நுழைந்த பொதுபல சேனா அமைப்பை சேர்ந்த பிக்குகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையில் இறங்கப் போவதாக மக்களை ஏமாற்ற நினைப்பது வேடிக்கையாக இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்கரின் சட்ட நடவடிக்கை இறுதியில் பொதுபல சேனாவிடமும் மன்னிப்பு கேட்டு வழக்கை விலக்கிக் கொள்ளும் கூட்டாகத்தான் முடியும். பொதுபல சேனாவை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு அமைச்சர் ரிசார்ட்டிற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியவர். தான் விட்ட அம்பு தன்னையே திரும்பி தாக்குவதை கற்பனையிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். கட்டுக்கடங்காத காட்டு தர்பார் நடத்தும் பொதுபல சேனாவை கட்டுப்படுத்த முடியாத கையாறு நிலையில்தான் கேபினட் அமைச்சரின் நிலை இன்று இருக்கிறது. ஆட்சியில் உள்ள அரசாங்கத்திற்கு அமைச்சரை விட பொதுபல சேனாவின் ஆதரவும் பலமும் தேவையாக உள்ளது. பௌத்த மதவாத பேரினவாத அமைப்புகளையோ கட்சிகளையோ பகைத்துக் கொண்டு ஒரு நாள் கூட ஆட்சியில் அமர முடியாது என்பதும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுமே இலங்கையின் எந்த பெரும்பான்மை கட்சிக்கும் பொருந்தக்கூடிய அரசியல் வரலாறு. அமைச்சரின் அலுவலகத்திற்கே இந்த நிலை என்றால் நாளை அமைச்சருக்கும் இதே நிலையே ஏற்படும். இந்த நிலையில் அப்பாவி தமிழ் முஸ்லிம் மக்களின் நிலை என்ன? முஸ்லிம் மக்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்கும் தார்மீக தகுதியை இழந்து நிற்கும் அமைச்சர் ரிசார்ட் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சு பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு வரிச்சு கட்டி மக்களுடன் வீதியில் இறங்கி போராட முன்வர வேண்டும்.
மன்னாரிலும் வடகிழக்கு பிரதேசங்களிலும் தமிழ் முஸ்லிம் இனங்கள் பிரிந்து நின்றால் இழந்த உரிமைகளை இழந்த நிலங்களை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. தமிழ் முஸ்லிம் மக்களும் தலைமைகளும் ஓரணியில் நின்றால் எத்தனை சேனாக்களையும் எதிர்கொள்ள முடியும். பதவிகளை தூக்கி எறிந்து போராட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அமைச்சர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வர தயாரா? அடுத்தவன் வீட்டில் தீப்பிடிக்கும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்து அமைதியாக எஜமானிய விசுவாசம் காட்டிய அமைச்சர் சொந்த வீட்டில் தீப்பிடிக்கும் போதுதான் அயலவனை பற்றி சிந்திக்கின்றார் என வினோ எம்பி மேலும் தெரிவித்தார். தமிழர்களை அழிக்க முன்னின்று செயற்பட்ட ராணுவ அதிகாரிக்கு இந்திய ராணுவ தளபதியாவதில் சர்ச்சை. ஸ்ரீலங்காவில் தமிழீழ விடுதலைக்காக போர் செய்த போராளிகள் அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் பங்கெடுத்த லெப்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுகாக் தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்திய ராணுவத்தின் அடுத்த தளபதியாக இந்த வாரம் நியமிக்கப்படவுள்ளார். இந்திய ராணுவத்தின் அடுத்த தளபதியாக லெப்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுகாக் நியமிக்கப்படுவதற்கு பாஜகவை சேர்ந்தவரும் முன்னாள் இந்திய ராணுவ தளபதியுமான ஜெனரல் வி.கே. சிங் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். லெப்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுகாக்கை அடுத்த ராணுவ தளபதியாக நியமிப்பதற்கு நியமனங்களுக்கான அமைச்சரவை குழுவிடம் இந்திய பாதுகாப்பு அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. இதையடுத்து ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு விரைவில் அவரை அடுத்த ராணுவ தளபதியாக நியமிக்க உள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது புதிய அரசு பதவியேற்க ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் புதிய ராணுவ தளபதியை நியமிக்கும் கொள்கை முடிவை இந்த அரசினால் எடுக்க முடியாது என்று பாஜக கூறியுள்ளது. அத்துடன் புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்படவுள்ள லெப்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுகாக் ஒழுக்காற்று விதிகளின் கீழ் ஏற்கனவே பதவி உயர்வு பெறுவதற்கு ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் வி.கே. சிங்கினால் தடை விதிக்கப்பட்டிருந்தார். இதனால் புதிய ராணுவ தளபதி நியமனத்தில் சர்ச்சை எழுந்துள்ளது. லெப்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுகாக் ஸ்ரீலங்காவில் தமிழீழ விடுதலை புலிகளை மற்றும் தமிழர்களை அழிப்பதற்கான இந்திய அமைதிப்படையினர் என்ற போலி பரப்புரை போர்வையில் மேற்கொண்ட ஆபரேஷன் பவான் நடவடிக்கையில் கொம்பனி தளபதியாக பங்கேற்றவர். ஸ்ரீலங்காவிலும் காஷ்மீரிலும் சுதந்திர போராட்டங்கள் முறியடிப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஸ்ரீலங்கா இலகுவாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சீனா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா இலகுவாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. தீர்மானத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு செயற்படாது விட்டால் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஸ்ரீலங்காவுக்கு சீனா அறிவுறுத்தியுள்ளது. கடந்த வாரம் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த சீன துணை வெளிவிவகார அமைச்சர் லியூ சென்மினோ இந்த எச்சரிக்கையை ஸ்ரீலங்கா அரசுக்கு கூறியுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. தீர்மானத்தை தீவிரமாக எடுத்து செயற்படாது விட்டால் ஸ்ரீலங்கா அரசு பாதகமான விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும். அவ்வாறானதொரு நிலையில் சீன அரசால் ஸ்ரீலங்காவுக்கு உதவ முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடும். எனினும் ஐநா பாதுகாப்பு சபையில் ஸ்ரீலங்காவை சீனா கைவிடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. கொழும்பிலிருந்து வெளியாகும் ஆங்கில நாளிதழ் ஒன்று இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. நன்றி, வணக்கம். யாகம் தொடங்கி விட்டோம், ஒரு வேள்வி தொடங்கி விட்டோம். யாகம் தொடங்கி விட்டோம், ஒரு வேள்வி தொடங்கி விட்டோம். யாகம் தொடங்கி விட்டோம், ஒரு வேள்வி தொடங்கி விட்டோம். யாகம் தொடங்கி விட்டோம், ஒரு வேள்வி தொடங்கி விட்டோம்.
ஏதும் மறந்து விட்டோம். விழி ஏங்கிடும் வாழ்வினை காணும் வரை இனி ஏதும் மறந்து விட்டோம். யாகம் தொடங்கி விட்டோம், ஒரு வேள்வி தொடங்கி விட்டோம். யாகம் தொடங்கி விட்டோம், ஒரு வேள்வி தொடங்கி விட்டோம். கானகப்பாசறை வீரரின் கால்களில் சூதன போய் விழலாம். எம் கானகப்பாசறை வீரரின் கால்களில் சூதன போய் விழலாம்.